வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஓட்டக்கூடிய போர் எவ்வளோ ஆழம் ஓட்டியிருக்கோம், அதில் எத்தனை அடியில் தண்ணீர் வந்தது, அதுக்கு எவ்வளோ கேசிங் வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். கூட அந்த போர்வெல் அமைக்கும் போது நம்ம தண்ணீர் பார்க்குறது அவசியமாக, அதே மாதிரி அந்த தண்ணி பார்க்குறது நம்ம எந்த இடத்துல யாரை வச்சு பார்க்குறது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழு தகவலை இன்றைக்கி பார்த்துருவோம். குறிப்பாக இன்றைக்கி போர்வெல் நம்ம அமைச்ச இந்த போர்வெல் கிட்டத்தட்ட ஒரு 640 அடி ஓட்டியிருக்கோம். இதில் எத்தனை அடியில் தண்ணீர் வந்தது, இதுக்கு என்ன வகையான கேசிங் வச்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோடைய பிற்பகுதியில் நம்ம பார்த்துருவோம். குறிப்பாக இந்த போர்வெல் அமைக்கிறது அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கக்கூடியது எந்த இடத்துல ஓட்டுறது, யாரை வச்சு ஓட்டுறது அப்படிங்கிறது தான். அதுக்கு நம்ம நிறைய வீடியோக்களில் நம்மளோட பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். போர்வெல் ஓட்டணும் அப்படின்னா யாரை அணுகணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்த போதிலும் இப்போ அதை திரும்ப ரீகால் பண்ண மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஒரு போர்வெல் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடுகளாக இருந்தாலும் சரி, வேறு பர்பஸ், கமர்ஷியல் பர்பஸ், அல்லது ஒரு தோட்டத்துக்கு அல்லது ஒரு கம்பெனிக்கு எங்கேனாலும் போர்வெல் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நம்ம போர்வெல் அமைக்கக்கூடிய இடத்த முதல் சூஸ் பண்ணுறது தான். அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த இடத்துல ஓட்டினா தண்ணீர் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகங்கள் இருக்கும். சில நேரங்கள் நம்ம போர்வெல் அமைக்கும் போது நம்மளை கூப்பிடும் போதே அவங்களே ஒவ்வொருத்தர் அந்த இடத்துல தண்ணீர் பார்த்து நீங்கள் போர்வெல் அமைச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்றைக்குமே அந்த வேலையை செய்கிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை எளிதாக அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கணிக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு ஏரியாக்கள் ஒவ்வொரு நீர்மட்டம் இருக்கும். அப்போ அந்த ஏரியாக்களில் சுற்றி நம்ம ஓட்டும் போது இந்த இடத்துல ஒரு இவ்வளோ ஆழங்களில் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சமீபமாக இவ்வளோ போர்வெல் அமைச்சிருக்கோம், அதில் இத்தனை அடியில் தண்ணீர் வந்திருக்கு, அதனால் இங்கேயும் அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த தண்ணீர் பார்த்து நாங்கள் போர்வெல் அமைக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் தண்ணீர் பார்த்து அந்த போர்வெல்லில் தண்ணீர் வரல அப்படின்னா, நீங்கள் பார்த்த போர்வெல்லில் தண்ணி வரல அப்படிங்கும்போது பேமெண்ட்டுக்கு பிரச்சனை ஆகிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய பொருளாதார முதலீட்டில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நமக்கான செலவினங்கள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60-70% கூடிருச்சு. காரணம் எங்களுக்கு மெயினான மூலப்பொருள் டீசல், ட்ரில்லிங் டூல்ஸு, கேசிங் பைப்பு, இந்த மாதிரி இதுதான். அதுபோக லேபருடைய சம்பளங்கள் இதெல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் யாரும் எந்த வாகன உரிமையாளரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாதிரி கேரண்டி கொடுத்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாருமே விரும்புறதில்லை. அது நாங்களும் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்குள்ள எந்த இடத்துல தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத யாருமே குறிப்பிட்டு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, எவ்வளோ மட்டங்கள் இருக்குது, அதுக்கு நிறைய ஃபேக்டர் இருக்குது. இப்போ அந்த வருஷம் என்ன மாதிரி மழை பெஞ்சிருக்குதோ அதை பொறுத்து அந்த நீர்மட்டம் உயர்ந்திருக்கா இல்லை கீழே போகுதா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கவனித்து அதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் நம்ம ஒரு விஷயத்தையே முடிவெடுக்க முடியும். அதனால் ஒரு சில இடங்களில் தண்ணீர் நம்ம சொல்லக்கூடிய இடங்களில் தண்ணீர் வரலாம், சில இடங்களில் வராமையும் போகலாம். இப்போ நிறையா போர்வெல் நாங்கள் நிறைய இடங்களில் அமைக்கும் போது ஒரு சில போர்வெல்லில் நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு தண்ணீர் வந்துடும். அதே பகுதியில் மற்றொரு இடத்துல கொஞ்சம் நேராக தள்ளி ஓட்டும் போது அந்த தண்ணீர் வராது. அதுக்கு காரணம் 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். அது இந்த நம்ம அக்குஃபயர்னு சொல்லுவோம், அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடம். அதாவது எப்படின்னா, ஒரு மலை இருக்குது, அதனுடைய சரிவு பகுதியில் ஒரு பள்ளமான பகுதியில் இருக்க மாதிரி நம்ம பூமிக்குள்ளேயும் கல் மேடு பள்ளங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய கற்களுக்கு இந்த தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும். சில வகையான கற்களுக்கு இந்த கிரானைட் மாதிரி நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கக்கூடிய கற்களில் அந்த தண்ணீர் உறிஞ்சக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி போர்வெல் அமைக்கும்போது ஒரு போர்வெல் தட்டாக தான் இருக்கும். என்றைக்குமே ஒரே கல்லாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு ஒரு முறை அதை எப்படியும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த தட்டுகள், அதாவது ஒரு கல் மாறக்கூடிய நேரங்களில் இந்த இடைப்பட்ட இடங்களில் மட்டும்தான் தண்ணீர் சேர்ந்திருக்கும். அது நமக்கு தண்ணீர் இயற்கையாக பூமியில் உருவாகிறது கிடையாது. எல்லாமே மழை பெய்யக்கூடிய காலங்களில் நமக்கு அந்த இடத்துல பெருகி அந்த இடத்துல தேங்கி அந்த மண்ணில் ஃபுல்லாக அந்த கல் வழியாக நமக்கு பூமியில் உறிஞ்சி வைக்கக்கூடியதான் பொருளில் வரக்கூடிய தண்ணீர். அதனால் இந்த நீர்மட்டம் எத்தனை அடியில் இருக்குது, அது எவ்வளோ அகலங்கள் இருக்குது, அது எவ்வளோ உயரங்களில் இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அந்த தண்ணீர் அந்த போர்வெல் தண்ணீர் வர்றதுக்கான ஒரு காரணியாக இருக்கும். நிறைய இடங்களில் நம்ம போர்வெல் அமைக்க போகும்போது நம்மக்கிட்ட ரேட்டு கேட்கும்போது நீங்களே தண்ணி பார்த்து போர்வெல் அமைச்சு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது எந்த இடத்துலையுமே போர்வெல் அமைக்கக்கூடிய நபர் தண்ணீர் பார்த்து கொடுக்க மாட்டார்கள். அதே மாதிரி இந்த தண்ணீர் பார்க்கறதுல இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள், அதை ட்ரௌசிங் மெத்தட்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான இதை நீங்களே டிக்ஷனரியில் தேடி பாருங்கள், ட்ரௌசிங்னா என்ன அப்படின்ட்டு.
எதுவுமே ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயமாகவே இருக்காது. ஏன்னா யாராலையுமே அவ்வளோ எளிதாக வந்து பூமியில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தெல்லாம் வந்து இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது, இதில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு நவீன தொழில்நுட்பத்தில் நம்ம பார்க்கும்போது ஏதோ 1, 2 அதாவது அதுலேயுமே வந்து முழுமையான சக்ஸஸ்லாம் சொல்ல முடியல. நம்ம போர்வெல் அமைக்கிறதுனால அந்த விஷயத்த சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒரு போர்வெல்லில் தண்ணீர் வந்தது அப்படின்னா நாங்கள் தண்ணி பார்த்து கொடுத்தனால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளைம் பண்ணுவாங்க. அவங்க பார்த்து கொடுத்தாலும் பார்த்து கொடுக்கலைனாலும் அந்த இடங்களில் வந்து கண்டிப்பாக தண்ணீர் இருந்தனால் வரதான் செய்யும். அது சில நேரங்களில் வந்து தண்ணீர் அந்த வெற்று வாவுகள், அதாவது அந்த வாவுகளில் வந்து தண்ணீர் சுத்தமாக இல்லை அப்படின்னா அது வந்து ட்ரையாக போகிறதும் உண்டு. அதனால் வந்து என்றைக்குமே வந்து இறைவன் செயல் தான். அது வந்து நாம் வந்து என்றைக்குமே அதை வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. இத்தனை அடியில் தண்ணீர் வந்துடும் இந்த இதுன்னு. அதாவது ஒரு போர்வெல் வாகனத்தில் வந்து எதை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, எவ்வளோ ஆழங்கள் போகும்போது அந்த தண்ணீர் கல் மாறி இருக்குது, அதில் எந்த இடத்துல அந்த கல்லோட ஈரத்தன்மை அதிகமாகுது, அதற்கப்புறம் வந்து அந்த தண்ணீர் வந்து எந்த மட்டத்தில் வருது, இந்த ஒரு சில கற்களில் ஒரு கலரை வச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் போகும்போது கண்டிப்பாக அதுக்கு கீழே தண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறத வேணால் அனுபவ ரீதியாக சொல்லலாம். அதுவும் இந்த போர்வெல் அமைக்கும் போது மட்டும்தான் தெரியும். ஏன்னா போர்வெல் அமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல தண்ணீர் வரும் அப்படின்னு ஆர்வம் சொல்கிறதெல்லாம் வந்து பித்தலாட்டம். அது வந்து முழுக்க முழுக்க ஏமாற வேண்டாம். நமக்கான இடங்களை தேர்வு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம போர்வெல் அமைச்ச இடம் வந்து ஒரு புதிய வீடு கட்டுறதுக்கான ஒரு காலி மனை தான். அது வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 8 சென்ட் அளவுக்கு உள்ள இடம். அதில் வந்து அவங்க அந்த 8 சென்ட்டில் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துலனாலும் போர் ஓட்டக்கூடிய அளவுக்கு தான் அந்த பிளாட்டுடைய அகலம் நீளம்லாம் இருந்தது. இருந்த போதிலும் அவங்க வந்து அந்த போர்வெல் அமைக்கக்கூடிய பகுதி வந்து வடகிழக்கு பகுதி. அதாவது என்னென்னு சொன்னிங்கன்னா ஈசானமுக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த இடத்துல வந்து இந்த போர்வெல் அமைக்கணும்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரோடு ஃபேஸ் கிட்டலேயே உள்ள பிளாட்டு. அதில் வந்து அவங்க தண்ணீர் பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரியல. அவங்க சொன்னது வந்து எங்களுக்கு வந்து போர்வெல் அமைக்கும் போது எங்களுக்கு வந்து நாளைக்கு இது வழியாக கேட் அமைச்சு வண்டி வாகனம் உள்ள வரும்போது எங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கார்னர் இது இப்போ சூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கார்னர்லேயுமே நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் போக முடியல. ஏன்னா மேலே வந்து எலக்ட்ரிக் லைன் வந்து போல் நட்டு அது சைடில் போயிட்டுருக்கு. அதனால் எங்களுடைய சேஃப் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நமக்கு ஒரு அளவுகோல் வச்சுருப்போம். இந்த போர்வெல் வந்து அதே மாதிரி தான் அமைச்சிருக்கோம். அந்த இடத்த வந்து அவங்க தான் தேர்வு பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து நீரோட்டம் பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரியல. இந்த போர்வெலை பொறுத்தவரையும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 640 அடி ஓட்டணும். அதே இதில் வந்து 60 அடிக்கு கேசிங் வச்சுருந்தோம். ஏன்னா வந்து இந்த 60 அடி அளவுக்கு வந்து மண் வந்து ரொம்ப இலகுவாக இருந்ததுனால, அந்த பாறையெல்லாம் வந்து இலகுவாக இருந்ததுனால அது வந்து நாங்கள் வந்து நல்லா ஐஎஸ்ஐ ப்ராடக்டான ஒரு ஃபினோலெக்ஸ் பைப் தான் வச்சோம். கேஜ் கூட்டின பைப்பு தான் வச்சு இந்த போர்வெல் அமைச்சிருக்கோம். அது மாதிரி தான் ஒரு போர்வெல் அமைக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள், அதாவது வந்து நமக்கு வந்து வீடு எப்படி ஒரு வீடு வந்து காலத்திற்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு போர்வெல்லும் அதே மாதிரி தான் இருக்கணும். காரணம் வந்து அதில் வந்து செலவினங்களை குறைக்கிறோம். ரேட்டு வந்து கம்மியாக சொல்கிறாங்க, ₹2 கம்மியாக கேட்குறாங்க, ₹2 குறைச்சி ஓட்டி தரங்கிறாங்க, ₹10 பைப்பில் குறைக்கிறாங்கிறாங்க. அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து கண்டிப்பாக யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டீசல் வந்து ₹93 போட்டு இன்றைக்கி ₹70, ₹75, ₹80 ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் தான். அதுலேயும் வந்து ரேட்டை வந்து குறைச்சி நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து உண்மையான நபரே கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து விலைவாசிகள் வந்து எல்லா பொருளுக்குமே கூடிருச்சு. வந்து நமக்கு வந்து டீசலோ இல்லை லேபர் எக்ஸ்பென்ஸோ இல்லை வண்டியோட முதலீடோ இல்லை இன்சூரன்ஸு மற்ற காரியங்கள் சர்வீஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 வருடத்திற்கு முன்னே என்ன நிலை இருந்ததோ அதோட ஒரு 60-70% வந்து கூடிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு போர்வெல் அமைக்கக்கூடியவர்கள் சரியான நபரான தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய வண்டி, அதாவது இன்றைக்கி எல்லா ஊர்கள்லேயுமே வந்து போர்வெல் அமைக்கக்கூடிய வாகனங்கள் இருக்குது பரவாயில்ல. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு 50 கிலோமீட்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்த 50 கிலோமீட்டருக்குள்ளே எப்படியும் ஒரு 2 வண்டியாவது இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் வந்து எந்த பொருள் இதாக இருந்தாலும் நேரில் சென்று அதுக்கு சரியான ஒரு ஏஜெண்டாக அந்த வாகன உரிமையாளரையோ பார்த்து முதல்ல வந்து கொட்டேஷன் வாங்குங்க. தயவு செஞ்சு வந்து கொட்டேஷன் வாங்காமல் போர்வெல் அமைக்காதீங்க. அதே மாதிரி இந்த பைப்பு உடைய இதில் நிறைய இடத்துல இந்த பைப்பு ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த பைப்பை வந்து ஒரு தரமில்லாத பைப்பை வச்சு போர்வெல் அமைச்சு பின்னால் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடுகள்லாம் கட்டி முடித்து எல்லா வேலையும் முடியிறப்போ அந்த போர்வெல் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் மழை காலங்களில் பிரச்சனை கொடுத்தது அப்படின்னா அது வந்து கடைசி வரை அந்த பிரச்சனையை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணவே முடியாது.
ஏன்னா ஒரு பிளாட்டில் வந்து ஒரு வீட்டு மனை இல்லாத வரையும் தான் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வாகனங்களை வந்து எப்படினாலும் வச்சு ஓட்ட முடியும். அதே வந்து வீடுகள் கட்டிட்டாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கொடுக்காம ரொம்ப நெருக்கமாக கட்டியிருக்காங்க, வண்டி வாகனமே போக முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த போர்வெல்லை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால் வந்து போர்வெல் ஓட்டும் போது என்றைக்குமே அதில் வந்து ரிஸ்க்கு வந்து ஓரளவுக்கு தான் எடுக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நிறைய நண்பர்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ரேட்டு வந்து குறைச்சிக்காக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்க நல்லா செய்வாங்க அப்படிங்கிற. என்றைக்குமே ஒரு பொருளுடைய விலை இவ்வளோதான்னு நிர்ணயிச்சிருக்கு. அந்த நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னால் அது வந்து ஒரு தந்திரமான விஷயம். அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்டை வந்து ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக அவங்க அந்த அளவுகள்லாம் சரியாக செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தொழிலையும் நிறைய ஏமாற்று பேரொழிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. சம்மந்தமே இல்லாதவர்கள்லாம் வந்து இந்த தொழிலுக்குள்ளே வந்து இந்த போர்வெல் தொழிலை பற்றி என்னன்னே தெரியாத, அதை பற்றின ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாதவங்க கூட இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் போர்வெல் ஓட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்கள்லையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா அவங்க வந்து ஒரு போர்வெல் அமைச்சாங்க அப்படின்னால் அந்த போர்வெல் வாகன உரிமையாளர் வந்து நேரடியாக அவங்க வந்து பார்ட்டிகிட்ட வந்து பேசுகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சில இடங்களில் வந்து சில ஊர்களில் வந்து அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முழுமையாக நம்புவாங்க, வாகன உரிமையாளரை நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து என்னென்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு ஏமாற்று வேலைகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ஒரு மூல காரணமாக நம்மளே வந்து ஏற்படுத்திடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு போர்வெல் அமைக்கணும்னா சரியான அளவுகள் இருக்கணும், சரியான பைப் இருக்கணும். அதாவது வந்து குறைந்த விலையில் பைப்பு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நீங்கள் விலையை குறைச்சி ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னால் திரும்ப அந்த பொருளுடைய தரம் குறையும் போது அது பின்னால் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய சிக்கல்களை வந்து கொடுக்கும். அந்த மாதிரி போர்வெல்லில் வந்து நான் நிறையா போர்வெல் அந்த மாதிரி ரீஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ரீஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப்புடைய சீட்டிங் இருக்காது, ஒரு குவாலிட்டி இல்லாத பைப்பை வச்சு ஓட்டியிருப்பாங்க. அது ஒரு காலப்போக்கில் வந்து மழைக்காலங்கள் வரும்போது என்னென்னா இந்த குளங்குட்டைகள் நீர்மட்டங்கள்லாம் பெருகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப்பை வந்து நெரிச்சு உடச்சிரும். அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம அந்த மாதிரி போர்வெல்லில் வந்து போட்டிருக்கக்கூடிய பொருள், அதாவது மோட்டர், ஒயர், கயிறு என்ன போட்டிருக்கோமோ அவ்வளோ லாஸ். திரும்ப அந்த இடத்துல நம்ம போர்வெல் அமைக்க முடியுமானா கண்டிப்பாக அமைக்க முடியாது. அதனால் நண்பர்களே தயவு செஞ்சு ஒரு போர்வெல் அமைக்கும்போது நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு, அதாவது ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஏன்னா அந்த ஊருடைய கல்லுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த விலையை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க சங்கத்தில். அந்த விலையில் வந்து ஒரு ரூபாய் 2 ரூபா குறைச்சி செய்கிறதுங்கிறது வந்து அந்த தொழில் போட்டியின் காரணமாக செய்யலாம். அதுவே ஒருத்தர் வந்து 5 ரூபா குறைச்சி செஞ்சு தரேன் உங்களுக்கு, நான் வந்து இன்னும் மலிவு விலையில் அதை வந்து செஞ்சு கொடுக்கேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு போர்வெல் 500 அடி போர் ஓட்டணும், அதில் ஒரு 50 அடி 60 அடி பைப் வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் இன்றைக்கி 60 to 70,000 ரூபாய் இல்லாமல் போர்வெல் செய்யவே முடியாது. குறைஞ்சபட்சம் நான் சொல்லக்கூடியது. ஏன்னா இது வந்து மினிமம் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் நாங்கள் இந்த ரேட்டுக்கு ஒரு 60 to 70,000 ரூபாய் வரையும் வரும். இன்றைக்கி நம்ம ஓட்டின போர்வெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 640 அடி நம்ம ஓட்டணும். இதில் வந்து நீர்மட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 340 அடிக்கு கீழே தான் வந்து நீர்மட்டமே இருந்தது. அதுவும் வந்து பெரிய அளவில் நீரில் ஒரு இன்ச்சு அளவுக்கு, அதாவது அந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் கண்டிப்பாக வந்துருச்சு. அதே மாதிரி நாங்கள் வச்ச கேசிங் வந்து 60 அடி ஃபஸ்ட்டே வச்சு அந்த கேசிங் வந்து லாக் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேசிங்கை வந்து போர்வெல் அமைச்சிட்டு லாஸ்ட்டாக வச்சு தரோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வகையில் வந்து அந்த போர்வெலுக்கே வந்து கேடு செய்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம அந்த பைப்பை வச்சுட்டு எடுத்தாங்கன்னா காசு கேட்பாங்க, தண்ணி வரலன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை நண்பர்களே. கண்டிப்பாக வந்து ஒரு போர்வெல், ஒரு வீட்டு மனைக்கெலாம் போர்வெல் அமைச்சோம்னா கண்டிப்பாக வந்து பைப்பை வந்து ஃபுல்லாக சீட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்வெல் அமைக்க சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ போர்வெல் வந்து தண்ணீர் பார்க்குறது, நீரோட்டம் பார்க்குறதுங்கிறது அவர்களுடைய விருப்பம்தான். இதில் வந்து உண்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா வீடியோவில் வலியுறுத்திட்டோம். இதில் வந்து உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வேணால் பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து என்றைக்குமே அதுக்கான ஒரு கருத்தை வந்து நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன்னா தொழில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் சூழ்நிலையின் காரணமாக நம்ம வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசும்போது அது அபத்தமான ஒரு விஷயமாக நமக்கு எதிர்மறையான அது திரும்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சில நேரங்களில் அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது தான் நல்லதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஓட்டின போர்வெல் வந்து 640 அடி ஓட்டியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 320 330 போகும்போது ஈரக்கல் வந்து டச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் அப்புறம் இடையில வந்து ஒரு சின்ன சின்ன மட்டங்கள் கிடச்சிது. அந்த போர்வெல் வந்து ஆழங்கள் தண்ணீர் குறைவாக இருக்கிறனால கொஞ்சம் ஆழங்கள் அதிகமாக ஓட்டியிருக்கோம். அந்த போர்வெல்லில் வந்து நம்ம வந்து ஃபினோலெக்ஸ் பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது 6 kg பைப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். காரணம்
அது வீடு. ஏன்னா அந்த சென்ட்டு மனையோடைய அளவு வந்து கிட்டத்தட்ட 8 சென்ட் இடம் உள்ள இது. கண்டிப்பாக உள்ள நாளைக்கு சின்ன மரம் செடிகள்லாம் வைப்பாங்க வீடு வச்சது போக. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த போர்வெல் வந்து எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாதுங்கிறனால நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே நல்லா கேசிங் நீட்டாக ஃபஸ்ட்டு சீட்டிங் பண்ணிட்டு தான் நம்ம அந்த போர்வெல்லையே அமைச்சோம். அதே மாதிரி தான் இன்னும் நிறையா போர்வெல் வீடியோக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நண்பர்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணுன்ட்டு எங்களுடைய நேரம் இன்மை. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் மேக் பண்ணி அதை எடுத்து அதை எடிட் பண்ணிலாம் போடக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட டைம் இல்லாதனால தான் நான் அந்த வீடியோ போடுறதே எடிட் பண்ணிட்டேன். அதை ஏன்னா இந்த போர்வெல்ங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் தேவையுள்ள விஷயம் இல்லை. யாரெல்லாம் போர்வெல் அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தேவை. அதனால் அதை நோக்கி தான் அதை நாங்கள் மனதில் வைத்து மட்டுமே தான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு வரோம். இதில் ஒன்றும் பெரிய லாபமோ